குதிரை பேரம் என்று வாய்க்கு வந்தபடி திமுக விமர்சனம் செய்கிறது. சபாஸ் மை டிஎம்கே காம்ரேட்ஸ், நீங்கள் எங்கள் ராமகிருஷ்ணன் எம்எல்ஏவை ராஜினாமா செய்ய சொல்லி உங்கள் கட்சியில் சேர்த்து உங்கள் உதயசூரியன் சின்னத்தில் அவரை போட்டியிட வைத்து எம்எல்ஏ ஆக்கினீர்களே, அந்த பேரத்துக்கு பெயர்னு பெருச்சாளி பேரமா? நீங்க தான் இதுக்கெல்லாம் வழிகாட்டினவங்க. இப்பொழுது அரசு அமைந்தது தாங்க முடியலை. அப்படியே 6 மாசம் நீடிக்காது, கொஞ்ச நாள்ல கவுந்து போயிடும். நீடிக்கும். விஜய் அரசு 5 ஆண்டுகளுக்கு நீடிக்கும், அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் அந்த அரசை வீழ்த்துவதற்காக நீங்கள் எல்லாவித பகீரத முயற்சிகளிலும் ஈடுபட்டிருக்கிறீர்கள். நாள் ஒன்றுக்கு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறீர்கள். நான் சொல்லுகிறேன், இங்கே தலை விரித்தாடிய கமிஷனுக்கு முற்றுப்புள்ளி வைத்தது விஜய் அரசு. கட்டிங் கரப்ஷனுக்கு முற்றுப்புள்ளி வைத்தது எங்கே விசாரிச்சுக்கலாம். 10 காசு கொடுக்காம அனுமதி வாங்குறாங்க. முந்தி 10 லட்சம் 15 லட்சம் 1 கோடி 2 கோடி 10 கோடி கப்பம் கட்டா தான் அனுமதி கிடைக்கும். இது முன்னைய திமுக அரசில். இந்த அரசு ஊழலை வேருடன் பிடுங்கிய அரசாக இருப்பதால் நாங்கள் முழு மனதோடு விஜய் அரசை ஆதரிக்கிறோம். எவ்வளவு எதிரிகள் அதை வீழ்த்துவதற்கு கடைகள் தொடுத்தாலும் நானும் என் சகாக்களும் என் தோழர்களும் காவல் அரணாக இருந்து போர்க்கவசமாக இருந்து அந்த கணைகளை எதிர்கொண்டு விஜய் அரசுக்கு முழு பாதுகாப்பையும் மறுமலர்ச்சி திமுக கழகம் கொடுக்கும். இதுதான் இன்று நான் மேற்கொண்டிருக்கக்கூடிய சூளுரை சம்மதமாகும். கூட்டணிக்குள் இருந்தவர் தான் இந்த கேள்வியை பல தடவை கேட்டாச்சு. கூட்டணிக்குள் இருந்து கொண்டே விமர்சிப்பது கூட்டணி தர்மத்துக்கு ஒவ்வாதது என்பதால் நான் அமைதி காத்தேன். இதை உங்களுக்கு போடுவதற்கு போடுங்கள். உங்கள் கேள்வியை மட்டும் போடுவதாக இருந்தால் உங்கள் கேள்வியை மட்டும் போடுங்கள். மத்திய அரசு வந்து மேகதாது விவகாரத்துல கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக நினைச்சத கட்டிக்கலாம், அதுக்கான முயற்சி எடுத்துக்கலாம். இந்த சூழ்நிலை தூண்டுற காரணம் என்னன்னு சொல்ல வர வைக்கும். 2014 மத்திய சர்க்கார் அதுக்கு பச்சை கொடி காட்டிடுச்சு. நீங்க அணையை கட்டிக்கிடுங்க, நாங்க வெளிப்படையா அனுமதி கொடுக்க மாட்டோம். யூ கேரி ஆன் வித் யுவர் ப்ராஜெக்ட். இது மத்திய அரசு செஞ்சதுன்னு ஹிந்து ஏடுதான் முதல் பக்கத்திலே இதை வெளியிட்டது. அந்த நாள் முதல் காவிரி மண்டலத்தின் அத்தனை ஊர்களுக்கும் கட்சி கொடி கட்டாமல் சென்று மக்களை ஆயத்தப்படுத்தியவன் என்ற முறையில் இந்த மேகதாட்டு அணையை கட்ட விடக்கூடாது என்பதில் நாங்கள் உறுதியாக இருந்து போராடி வருகிறோம். மத்திய அரசு மூலமா பாஜக தலைவர் அதையவே இப்போ முன்மொழிஞ்சிட்டு வர்றாங்க. பாஜக எப்படியாவது நுழைஞ்சிடலான்னு பார்த்து இப்ப கவர்னர் ஆட்சியை கொண்டு வந்துட்டா பாஜக ஆட்சியை கொண்டாந்து நிறைவேற்றிடலான்னு ஒரு பகல் கனவு ஒரு கட்சி நினைக்கிறது. பாஜக இங்கே கால் ஊன்ற விட மாட்டோம். அவர்கள் கவர்னர் ஆட்சியின் மூலமாக தங்களை இங்கே நிலைநிறுத்திக் கொள்ள முயற்சிப்பதை முறியடிப்போம், விடமாட்டோம். கரப்ஷன் இல்லாத ஆட்சி அப்படின்னு சொல்றீங்க. இப்போ வந்து வழக்கறிஞர்கள் நியமனத்துல வந்து முறைகேடு நடந்திருக்கிறதா? ஒரு முறைகேடும் நடக்கவில்லை. நோ கரப்ஷன், நோ கமிஷன். திஸ் இஸ் த ஃபைனல் ஆன்சர் டு யூ. அவங்க வழக்கு தொடர்ந்து போடுங்க சார். ஏன் முதல்ல போட முடியா போடுங்க. குதிரை பேரம் சம்பந்தமா செந்தில் பாலாஜி ஆஜரான்னு சொல்லி காவல்துறை அடுத்த கட்ட நடவடிக்கை போற மாதிரி ஆட்சியை அகற்றணும்னு தலைகீழா ஏற்றி முயற்சி பண்றாங்க. ஒட்டிக்கரணம் ஓட்டு பாக்குறாங்க, என்னென்னமோ சொல்லி பாக்குறாங்க. ஒரு காலம் அவர்கள் ஜம்பம் பலிக்காது, அவர்கள் திட்டம் பலிக்காது. தாவேக்கு அரசை நீக்க முடியாது. உதாரணத்தை சொன்ன நீங்க போட தயாரா? ராமகிருஷ்ணன் உதாரணம் சொன்னே, அந்த பெருச்சாளி பேரத்தை நடத்துறது திமுக தானே, அதை போட தயாரா? நீங்கள் போட்டா மற்றதை போடுங்க. விஜயுடைய பாலிடிக்ஸ் சினிமா போல இல்லை இல்லை, ஆழ்ந்து யோசித்து ஒவ்வொன்றையும் கிரகித்து மிக ஜாக்கிரதையாக அவர் பதிலளித்து வருகிறார். இன்னொரு 6 மாசத்துக்குள்ள he will become an expert knowing the technicalities of rule. அவர் நுணுக்கங்களை அறிந்து கொண்டு வெற்றிகரமாக ஆட்சியை நடத்துவார். கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பு வைகோ வந்து உயர்நீதிமன்றத்தில் வாங்கி சீமை நிறுவன மரத்தை ஒழிக்கிற முன்முயற்சியில் ஈடுபட்டார். பிறகு வந்து அது வந்து குட்டை பராமரிப்பு இந்த மாதிரியான இல்ல ஐடிஐ போய் ஸ்டே ஆயிட்டான் ஹைகோர்ட்ல. அந்த ஸ்டேயினால 9 வருஷம் நின்று போய் இருந்தது. அந்த ஸ்டேயை நாங்க உடைச்சிட்டு ஹைகோர்ட்ல நீங்க ப்ரொசீட்
டு ரிமூவ் த ஜூலிஃப்ளோரா என்று ஆர்டர் வாங்கியிருக்கோம். ஆளுங்கட்சி கூட்டணிக்குள்ள இருக்கிறீங்க, மீண்டும் வந்து இதே சுச்சுவேஷன் இப்ப எடுக்கக்கூடிய காரணம் என்ன? தமிழ்நாட்டு வாழ்வாதாரங்களை காப்பாற்றுவதற்காக என்று பண்ணி பல தடவை சொல்லிவிட்டேன். அதை நீங்க உள்வாங்க முடியாவிட்டால் நான் அதற்கு பொறுப்பல்ல. அறிவிப்பார்கள், உரிய நேரத்தில் அறிவிப்பார்கள், உரிய நேரத்தில் அறிவிப்பார்கள். மதிமுகவுக்கோ எந்த இலக்கத்துல இப்போ கூட்டணி கட்சியோட நிலைப்பாடு? வண்டர்ஃபுல் ரிலேஷன்ஷிப் வித் டிவிகே, பிட்வீன் எம்டிஎம்கே அண்ட் டிவிகே. நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கு. அவரை சார்ந்தவர்கள் எங்கள் கட்சியை மதிக்கிறார்கள். எங்கள் கட்சி தோழர்கள் பொதுக்குழுவிலே 1400 பேர் கலந்து கொண்டு திமுக கூட்டணி விட்டு விலகுகிறோம் என்ற போது மண்டபம் இடிந்து விழுகிற வகையிலே ஆரவாரம் செய்து கரவொலி எழுப்பினார்கள். இதுதான் மதிமுக தொண்டர்களின் உணர்வு. அது தட் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இன் தி ஜெனரல் கவுன்சில். பொதுக்குழுவிலே அது நிரூபிக்கப்பட்டது. அந்த அடிப்படையில் நாங்கள் உடன்பாடு வைத்திருக்கிறோம். ஒரு காலம் போட்டியிடாது. தாவேகா அறிவிக்கிற வேட்பாளர்களுக்கு நாங்கள் ஆதரவு. சார், இந்த மாதிரி செந்தில் பாலாஜி வந்து ஆஜராகலன்னு சொல்லிட்டு காவல்துறை புகார் சொல்லியிருக்காங்க சார். அது எப்படி பாக்குறீங்க? நான் ஒன்றும் பார்க்கல. அவர் பெரிய மனுஷன். இதற்கெல்லாம் நான் பதில் சொல்ல தயாரா இல்லை. நீங்க சொல்ற ஆட்கள் பெரிய ஜாம்பவான்கள், பெரிய மந்திரிகளா இருந்தவங்க. அவங்க மேல பல குற்றச்சாட்டுகள் தொடுக்கப்படுகின்றன. நான் எதுவும் சொல்றதை மேகதாது விவகாரத்துல வந்து அரசுடைய நிலைப்பாடு என்னவா இருக்குது? அதுக்கு இப்போ மக்களை வந்து புரட்சிகரமா எழுப்ப வேண்டிய சூழ்நிலை வைகோ என்ன காரணத்தால? அரசுக்கு தூண்டுதல் கொடுப்பதற்காகத்தான் இந்த வேலையிலே வைகோவும் தோழர்களும் ஈடுபட்டிருக்கிறோம். அண்ணாமலை வந்து விஜய்க்கு இன்னும் 1 வருடம் டைம் கொடுக்கணும். அண்ணாமலைக்கு எவ்வளவு டைம் கொடுக்கணும் எனக்கு தெரியாது.